திரு ஆதவர்ஜுனா பேசியதெல்லாம் முழுக்க முழுக்க ஒருமையில் பேசியதும், சில நேரம் திமுக மீது அவருடைய கோபம், உணர்ச்சி கொப்பளிப்பது போல அதிகமா இருந்தது. நீங்க என்ன பார்த்தீங்க இந்த பொதுக்குழுவுல? இந்த ஒரு பொதுக்குழுவை எப்படி நடத்தி முடிச்சிருக்காங்க தமிழக வெற்றிக் கழகம்? இது முதல்ல பொதுக்குழுவே அல்ல. ஆமா, ஒரு சிறப்பு பொதுக்குழு. பொதுவான குழு. ம்ஹ்ம். பொதுக்குழுவே அல்ல. ம். பொதுக்குழு எப்படி தேர்ந்தெடுக்கப்படணும்னா, ம். கிளைக்கழகத்தில் தேர்தல் நடத்தி, ம். அந்த கிளைக்கழக செயலாளர்கள், அ ஒ இப்போ மண்டல செயலாளர்களையும், ஒன்றிய செயலாளர்களையும், நகர செயலாளர்களையும் தேர்ந்தெடுப்பாங்க. அதிலிருந்து தான் பொதுக்குழு உறுப்பினர்கள் வருவாங்க. இவங்கெல்லாம் பொதுக்குழு உறுப்பினர்னு ஆ அடையாளப்படுத்தப்பட்டிருக்காங்க. இன்னும் விஜய் கட்சியில கிளைக்கழகத்துக்கு தேர்தலே நடக்கல. ம். தேர்தலே நடக்கல. இந்த கிளைக்கழக செயலாளர்கள் அத்தனை பேரும் மண்டல செயலாளர்களையும், ஒன்றிய செயலாளர்களையும், நகர செயலாளர்களையும் தேர்ந்தெடுக்கப்படல. ம். அப்புறம் எங்க பொதுக்குழு உறுப்பினர் வருவான்? இப்ப வந்தவங்கலாம் பொதுவான குழு உறுப்பினர். ம்ஹ்ம். பொதுவான ஆ. குழு உறுப்பினர். விஜய் கட்சியின் நிர்வாகிகள், அவ்வளவுதான், அவ்வளவுதான். நிர்வாகிகள். அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஓ. ஒன்றிய நகர அ இவர்களே புஷி ஆனந்த் பட்டியல்ல இவர்களெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க. இடம் பிடிச்சார். அவ்வளவுதான். அவர் 2வது. ம். நீங்க இதுல ஆதவ் அர்ஜுனா இவ்வளவு தைரியமாக மேடையில் பேசுவது என்பது விஜயினுடைய மைண்ட் வாய்ஸ். ஏன் விஜய் பேசாம ஆதவர்ஜுனா பேசுறாரு? விஜய்க்கு அந்த கட்ஸ் இல்ல. ஏன்னா இல்ல, இல்ல. வர விஜய் மேடையில தானே இல்ல பேசுறாரு. இருக்கிறாரு. விஜயை விட திமுகவை முழுமையாக தெரிந்தவர் 10 ஆண்டு காலம் மாப்பிள்ளையினுடைய மூளை, மாப்பிள்ளையினுடைய ஐடி விங்கு. ம். இப்படி விஜய் சினிமாவில் மும்மரமாக நடிச்சிட்டு இருந்த 10 வருஷத்துக்கு முந்தைய 2016லயே திமுகவுடைய ஐடி விங்க மாப்பிள்ளை சார்பாக முதலமைச்சர் சைக்கிளில் போகும்போது பின்னாடியே சைக்கிளில் போகிற அதிகாரம் பெற்றிருந்தவர் இந்த ஆதவ் அர்ஜுனா. ம். அப்போ திமுகவை பற்றி முழுமையாக தெரிந்தவர்கள் தான் திமுகவை நீ என்ன வேணா பேசு, வெளுத்து தொங்க முடியா, என்னால் முடியாது, உனக்கு நிறைய விஷயம் தெரியும், நிறைய சோர்ஸ் தெரியும், நிறைய ரகசியங்கள் தெரியும், நீ பல அமைச்சர்களோடு, முன்னாள் அமைச்சர்களோடு, நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு நெருங்கி பழகியிருக்க, எல்லா தகவலும் மாப்பிள்ளைக்கு வரும், மாப்பிள்ளைகிட்ட நீ பார்த்துருப்ப. அதனால முழுசா என்னை எப்படியாவது ஒழிக்கணும்னு நினைக்கிற ஒரு கட்சி திமுக. என்ன கரூர் சம்பவத்தை வைத்து அசராக்காருக்கு விசாரணை செய்து தனி நீதிபதி விசாரணை மூலம் என்னை முடித்து கட்ட முடிவு செய்த கட்சி திமுக. அதை காப்பாற்றியது நீதான்.